Hi, welcome back to Shameez Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல என்ன கொதிச்சிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? கேரட் அல்வா எப்படி பண்றதுங்கறத காட்ட போறேன். பிரியாணிக்கு பெஸ்ட் பார்ட்னர். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு கேரட் அல்வாவுக்கு நான் வந்து ஒரு 6 பீஸ் ஆஃப் கேரட் போல நான் வந்து நல்லா கிரேட் பண்ணிட்டேன் பாருங்க. மெல்லிசா. சோ இப்போதைக்கு நான் வந்து எதுமே கொடுக்கல, வெறும் கேரட் மட்டும் தான் இப்போ நான் கொடுத்து பட் மைல்டா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். டவுன் பண்டன் சேர்த்துக்குவோம். உங்ககிட்ட டவுன் பண்டன் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து காடமன் தூள் கூட கொடுத்துக்கலாம், ஏலக்காய் தூள். கொஞ்சம் சூடு ஏறட்டும். கேரட் வந்து லோ சிம்லேயே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். லோ சிம்லேயே இருந்து மெதுவாக நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கேரட் வந்து வெல் குக் அண்ட் சாஃப்ட் ஆகிடும். about 20 minutes ஆயிடுச்சு பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு கேரட். ஃபுல் க்ரீம் பால் 2 கப் போல ஆட் பண்றேன். கொஞ்சம் பிரியாணி கலர், about 30 minutes கிட்ட நல்லா வெந்துருச்சு. கேரட்டும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணலாம். நல்லா ஒரு சம்சா ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வும் கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம். சுகர் கொடுத்ததும் சுகர் கரைய ஆரம்பிச்சிருச்சு. கரைஞ்சதும் இந்த மாதிரி அதிகமாக வெட்டாயிடுச்சு. அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது. இது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வெட்னஸ் வந்து குறைஞ்சி நல்லா திக்காக அல்வா போல் கெட்டியாக வரும். நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணலாம் வாங்க. நம்மளோட கேரட் அல்வா நல்லா கமகமன்னு நெய் மணக்கணுங்கிறதுக்காக நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், பட்டையும் ஏலக்காயும் சேர்த்துக்குவோம். 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து நான் 2 உடைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா ஓரளவு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடியான கையோடையே கேரட்டோடைய டெக்ஸ்சரும் அல்வா போலே ரெடி ஆகிடுச்சு. உடனே நான் சூடாக இருந்த நெய், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நெய்யெல்லாம் விட்டு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது உண்மையாலே பிரியாணிக்கு பெஸ்ட் பேர். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். என்ஜாய் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.